Hello children, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து CBSE Max Grade 1 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சம்ஸ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 1 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து சாப்டர் 2 அடிஷன் 1 to 10 தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1 பாருங்கள். ரைட் த ஆன்சர் இன் த பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து நம்ம ஆன்சர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 பைனாப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 and 1 மேக் பாக்ஸ். ஸோ 4 pineapples and 1 pineapple makes how many pineapples அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் addition means what? Putting together. The symbol of addition is Plus. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 4 and 1 make dash. So 4 plus 1 என்னது? 5. 5. 1 2 3 4 5. அப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து 5 போடணும். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 6 and 3 makes box. So 6 apples plus 3 apples makes how many apples? So 6 plus 3 make 9. So 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ நம்ம இந்த பாக்ஸில் என்ன நம்பர் போடணும்? 9. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2 பாருங்க. Count the objects and add the numbers. ஸோ நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏசம் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே, அப்போ இந்த பாக்ஸில் நம்ம என்ன போடணும்? 5. அண்ட் ப்ளூ கலரில் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. 3. அப்போ இந்த பாக்ஸில் என்ன போடணும்? 3. ஸோ 5 and 3 மேக்ஸ், அதாவது 5 + 3 = 2. ஸோ அடிஷன்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? Add together. இப்போ நம்ம இந்த ரெட் ஸ்டார்ஸையும் ப்ளூ ஸ்டார்ஸையும் ஆட் பண்ணணும். கவுண்ட் பண்ணுங்க டோட்டலாக. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ இந்த ஃபைனலாக இந்த பாக்ஸில் என்ன போடணும்? 8 போடணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து சிம்பிள்ஸ், இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ். இதை நம்ம ஆல்ஃபபெட்ஸ்லேயும் நம்ம வந்து சொல்லலாம். ப்ளஸ்ஸோட ஸ்பெல்லிங் வந்து PLUS ப்ளஸ், ஈக்குவல்ஸோட ஸ்பெல்லிங் வந்து EQUALS. ஸோ இங்கேயும் நம்ம அதே ஆன்சர் தான். இங்கே நமக்கு எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? 5 இருக்குது. இங்கே வந்து 3 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ 5 + 3 = 8. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ப்ரீவியஸ் சம்ஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த சம்மில் வந்து லீவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் லீவ்ஸ் பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து இதில் 6 லீவ்ஸ் இருக்குது. ஸோ 6. இப்போ இங்கே வந்து டார்க் க்ரீன் லீவ்ஸ் இதை நம்ம ஆட் பண்ணணும். இதை கவுண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 1 2 3. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம 3 போட்டுக்கலாம். ஸோ 6 and 3 மேக் how many leaves? ஸோ இதுதான் புட் டுகெதர். ஸோ 6 + 3 = 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் 9. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள்ஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். ஆல்ஃபபெட்ஸில் பார்ப்போம். ஸோ அதே தான். 6 + 3 = 9. ஸோ இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஆட்னா என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? வாட் இஸ் அடிஷன்? Add together or put together. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை டொமேட்டோஸ் இருக்குது? 2 tomatoes. அவங்களே நமக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே எத்தனை டொமேட்டோஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ எத்தனை டொமேட்டோஸ் இருக்குது? 4 tomatoes. So 2 + 4 =
6. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. இங்கே என்ன பிக்சர் இருக்குது நமக்கு? கேரட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை கேரட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. 7. அவங்களே நமக்கு 7 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இங்கே எத்தனை கேரட்ஸ் இருக்குது? 2 கேரட்ஸ் இருக்குது. 2. ஸோ 7 + 2 = 2. நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. So the answer is 9. Next exercise 3 பாருங்க. Vertical addition. So first sum பாருங்க. Count the objects and add the numbers. ஸோ இங்கேயும் அதே தான், ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்பர்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேர்ட்டிக்கல் அடிஷன்னா என்னதுன்னு பார்த்தோம். வேர்ட்டிக்கல் அப்படின்னா இப்போ ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கல் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வேர்ட்டிக்கல் லைன். இந்த மாதிரி போட்டோன்னா அது பேர் ஹரிசான்டல் லைன். ஸோ நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். 9 1 இந்த மாதிரி நம்ம போட்டு அடிஷன் பண்ணோம் அப்படின்னா அது வேர்ட்டிக்கல் அடிஷன். இதே இது இந்த மாதிரி நம்ம வந்து 9 + 1 = பாக்ஸ் இந்த மாதிரி பண்ணோன்னா இது பேர் ஹரிசான்டல் அடிஷன். ஸோ நமக்கு வந்து இங்கே வேர்ட்டிக்கல் அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே மேலே என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. ஸோ இங்கே 9 ஸ்டார்ஸ் இருக்குது. நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. 9. ஸோ 9 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ஸ் தான் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே எத்தனை ஸ்டார் இருக்குது? 1. ஒன்லி 1. அப்போ இங்கே 1. இப்போ 9 + 1. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? 10 ஸ்டார்ஸ் இருக்குது. அப்போ இந்த இங்கே என்ன ஆன்சர் போடணும்? 10 எப்படி போடுவீங்க? 1 0 10. 1 0 10. நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். பி சம்மில் நமக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது? சன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4. ஸோ இங்கே மேலே வந்து 4 போட்டிருக்காங்க. அடுத்து கீழே இருக்கிற சன் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. ஸோ கீழேயும் நமக்கு 4 இருக்குது. ஸோ 4 + 4 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும், கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக எத்தனை சன் இருக்குது நமக்கு? 8. ஸோ த ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஆட் பை ட்ராயிங் டாட்ஸ். ஸோ அடிஷன் பண்ணணும், டாட்ஸ் ட்ரா பண்ணி அடிஷன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். மேலே என்ன நம்பர் இருக்குது? 6. அப்போ நம்ம எத்தனை டாட்ஸ் வைக்கணும்? 1 2 3 4 5 6. கீழே என்ன நம்பர் இருக்குது? 2. அப்போ எத்தனை டாட்ஸ் போடணும்? 2. 1 1 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கவுண்டிங் ஆட் டுகெதர் பண்ணணும். ஏன்னா அடிஷன் பண்ணணும் இல்லையா, அதனால. இப்போ டாட்ஸ்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ த ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. மேலே என்ன நம்பர் இருக்கு? 5. அப்போ நம்ம எத்தனை டாட்ஸ் போடணும்? 5. 1 2 3 4 5. கீழே என்ன நம்பர் இருக்கு? 4. அப்போ எத்தனை டாட்ஸ் போடணும்? 4. 1 2 3 4. இப்போ கவுண்டிங் ஆல் டுகெதர் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. So the answer is 9. Next exercise 4. First sum பாருங்க. Add on the number line. ஸோ இதுதான் நம்பர் லைன். 0லேருந்து 10 வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்மளை வந்து அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஏ சம் பாருங்கள். 3 + 5 = டேஷ். ஸோ 3 + 5. இப்போ அடிஷன்னா என்ன ஜம்ப் பண்ணணும்? ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். இப்போ 3 ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஸோ 3 இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு டாட் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3யோட என்ன நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? 5 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
5 ஜம்ப் பண்ணணும் ஃபார்வர்டில் அடிஷன்றனால. ஸோ 3லேருந்து நம்ம 5 ஜம்ப்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5. ஸோ ஃபார்வர்ட் போகிறனால நம்ம இந்த சைடு ஏரோ மார்க் போடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 8. So 8 is the answer. But 3 plus 5 is equal to 8. Next, B sum பாருங்க. 4 plus 4. So first 4 நம்ம வந்து point பண்ணிக்கலாம். 4 ஓட என்ன நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? 4. அப்போ வந்து 4லேருந்து 4 steps forward jump பண்ணணும். 1 2 3 4. ஸோ நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 8. இப்போ 4 plus 4 is equal to 8 is the answer. Next exercise 5 பாருங்க. First sum add by counting forward. ஸோ இது forward counting யூஸ் பண்ணி நம்ம addition பண்ண சொல்கிறாங்க. ஸோ first sum பாருங்க. A sum 6 plus 2 is equal to dash. ஸோ இது எல்லாமே நமக்கு addition தான் படிச்சுட்ருக்கோம். பட் ஒவ்வொரு டைப் ஆஃப் அடிஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வெர்டிக்கல் அடிஷன், இது வந்து கவுண்டிங் ஃபார்வர்ட் அடிஷன், இதுக்கு முன்னாடி நம்பர் லைன் அடிஷன் பண்ணோம். ஸோ எல்லாமே அடிஷன் தான். பட் அதில் உள்ள மெத்தட்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது வந்து கவுண்டிங் ஃபார்வர்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும், நம்ம பிரெயினில் வச்சுக்கணும். செகண்ட் நம்பரை வந்து நம்ம ஃபிங்கரில் விடணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு பேபி தான். இந்த பேபியோட மைண்டில் வந்து 6 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு 6 இருக்கிறனால இந்த பேபியோட மைண்டில் 6 இருக்குது. ஸோ 6 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர். செகண்ட் நம்பர் 2 இருக்கிறனால 2 இன் த ஃபிங்கர். ஸோ இப்போ கவுண்டிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் நம்பர் போயிடணும். 6 ஆஃப்டர் 7 8. அப்போது த ஆன்சர் இஸ் 8. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் 8 போட்டுருவோம். இப்போ இந்த பி சம் நீங்களா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எங்கே வச்சுக்கணும்? பிரெயினில் வச்சுக்கணும். ஸோ 8 இன் த மைண்ட். செகண்ட் நம்பரை ஃபிங்கர்ஸில் வச்சுக்கணும். ஸோ 1 இன் த ஃபிங்கர். 8 ஆஃப்டர் 9. ஸோ த ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. add by counting forward. இது சேம் தான், கவுண்டிங் ஃபார்வர்ட் தான். பட் இதில் வந்து நமக்கு வேர்ட்டிக்கல் அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட்டிக்கல்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா வேர்ட்டிக்கல், இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா ஹரிசான்டல். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹரிசான்டல் அடிஷன். இப்போ இதே இது 2 + 6 = இருந்ததுன்னா இது ஹரிசான்டல் அடிஷன். நமக்கு இங்கே 2 6 இந்த மாதிரி இருக்குது. இது வேர்ட்டிக்கல் அடிஷன். ஸோ வேர்ட்டிக்கல் அடிஷனில் நம்ம கவுண்டிங் ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். 2 இருக்குது, 6 இருக்குது. இப்போ நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 in the mind, 6 in the fingers. After 2, 3, 4, 5, 6, 7, 8. 8. The answer is 8. நெக்ஸ்ட் பி சம் சொல்லுங்க. 4 இருக்குது, 5 இருக்குது. 4 in the mind, 5 in the fingers. After 4, 5, 6, 7, 8, 9. So the answer is 9. Next exercise 6 பாருங்க. Fill in the box. So நம்ம இந்த பாக்ஸில் நம்ம வந்து ஆன்சரை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்க. 2 + 3 = box. இது என்ன அடிஷன்? ஹரிசான்டல் அடிஷன். ஸோ இப்போ நீங்கள் அந்த மெத்தட்லேயே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணலாம்? மைண்டில் வச்சுக்கலாமா? சொல்லுங்கள். 2 in the mind, 3 in the fingers. After 2, 3, 4, 5. So the answer is 5. Next second sum சொல்லுங்கள். 0 + 10 = dash. 10. 10. ஏன் 10 போடுறீங்க? 0 means nothing. So 0 ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? The same number. But 10 is the answer. So next exercise 7 story sums. So story sums தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் first sum பாருங்க. Raju has
5 marbles. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜுன்னு ஒரு பையன்கிட்ட 5 மார்பிள்ஸ் இருக்கான். ஓகே. He bought 4 more. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து 4 more மார்பிள்ஸ் வாங்கியிருக்கானா. 4 more, அதாவது இன்னும் 4 எக்ஸ்ட்ரா மார்பிள்ஸ் வந்து அவன் பாட் பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கிறான். How many does he have in all? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட டோட்டலாக எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. டோட்டலாக எவ்வளோ மார்பிள்ஸ் மொத்தம் அவன்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ புட் ஆல் டுகெதர். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ராஜுக்கிட்ட 5 மார்பிள்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 போட்டுக்கலாம் நம்ம. He bought 4 more. அவன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்குறான்? 4 மார்பிள்ஸ். ஸோ 1 2 3 4. ஸோ 4 எக்ஸ்ட்ரா அவன் மோர் மார்பிள்ஸ் பாட் பண்ணுறான், வாங்கிட்டான். இப்போ நம்ம வந்து இப்போ அவன்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடிஷன். ஸோ 5 in the mind சொல்லுங்கள். 5 in the mind, 4 in the fingers. After 5 6 7 8 9. 9 இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணலாம். இந்த மார்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா மைண்டில் வச்சுட்டு ஃபிங்கரில் வச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். மாயா ஹேஸ் 6 பென்சில்ஸ். ஸோ மாயா கிட்ட எத்தனை பென்சில்ஸ் இருந்துச்சு? 6. ஜோஸ் கிவ்ஸ் ஹர் 2 more. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோஸ் வந்து 2 more pencils தந்தானா. யாருக்கு? மாயாக்கு. மாயாக்கு. ஹவு மெனி பென்சில்ஸ் டஸ் ஷீ ஹேவ் நவ்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவகிட்ட இப்போ எத்தனை பென்சில்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். நவுனா இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பென்சில்ஸ் வந்து மாயா கிட்ட இருக்குது அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், மாயா ஹேஸ் 6 பென்சில்ஸ். ஸோ 6 பென்சில்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே. 1 2 3 4 5 6 போடுங்க போங்க. இப்போ ஜோஸ் கிவ்ஸ் ஹர் 2 more. இப்போ 2 பென்சில்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணுங்க. 1 2 இப்போ 2 போடுங்க. 2. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பென்சில்ஸ் டஸ் ஷீ ஹேவ் நவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. So the answer is? So the answer is 8. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட சாப்டர் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.